ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. நான் ட்ரெயினில் போகும்போது பார்த்தது சொல்கிறேன். பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தது. ஒன்று ஒரு 5 வயசு இருக்கும், இன்னொன்று 3 வயசு இருக்கும். ஆனால் அவங்க கவனிக்கவே இல்லை. அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டு தான் ஃபுல்லாகவே கவனிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, தான் மட்டும் சாப்பிட்டாங்க. அவங்களே படுத்து அப்படியே தூங்கியாச்சு. அந்த பிள்ளைகளை கவனிக்கவே இல்லை. ஆனால் வீட்டுக்காரர் தான் பார்த்திங்கன்னா, அந்த 2 குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டி, அதுக்கப்புறம் தூங்க வச்சு, அந்த குழந்தைகளுக்கு தூங்கினதுக்கப்புறம் போத்தி விட்டு அப்பா அப்பான்னு அப்பாவே பார்க்கறதுக்கே ரொம்ப இதாக இருந்தது. அந்த அம்மா சரி இப்போ என்ன தான் பண்ணாங்க அப்படின்னா, மொபைல் எடுத்து வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராமை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சின்ன குழந்தை அம்மா 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 அம்மான்னு கூப்பிடுது. அதை கண்டுக்கவே இல்லை. வாய மூடுன்ட்டு கேட்கவே இல்லை. அது பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு போகிறாங்க. ஃபுல்லாகவே இன்ஸ்டாகிராமை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு கூட ஆச்சரியமாக இருந்தது. நானும் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் நேரில் பார்த்ததே கிடையாது. இப்படியே இருப்பாங்க. ஒரு பிள்ளை கிடையாது, 2 பிள்ளை வச்சுக்கிட்டு, ஒன்று 2 வயசு இருக்கும் ஒரு பெண் குழந்தை, இன்னொன்று பார்த்தா 4, 5 வயசு ஒரு பையன். அப்புறம் அப்பா தான் சாப்பாடு வந்தோடனே அதை பிரித்து அதை அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து ஊட்டி விட்டு, அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு அந்த பிள்ளைகளுக்கு அம்மா பாத்ரூம் வருது கத்திக்கிட்டே இருக்கிறத கண்டுக்கவே இல்லை. போன்னு திட்டுறாங்க. அப்புறம் அதை அழ ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் அந்த 2 பிள்ளைகளையும் பாத்ரூம் கூட்டிகிட்டு போய் அப்புறம் அங்கேருந்து கூட்டிகிட்டு அப்புறம் படுக்க போட்டு போத்தி வச்சு எல்லாமே அவள் அப்பா தான் பண்ணார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட இதில் சரி வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ அந்த வீட்டில் அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு நான் யோசித்து பார்த்தேன். இங்கேயே அந்த அம்மா இப்படி பண்ணுது அப்படின்னா வீட்டில் எப்படி பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் வயசு தான், மிஞ்சி போனால் அவங்களுக்கு ஒரு 30 வயசு இருந்திருக்கும், அவ்வளோதான். அந்த அவள் வீட்டுக்காருக்கும் 35 வயசு. அவர் தான் அந்த 2 பிள்ளைகளும் பாசமாக பார்த்தாரு. ஏதாவது ஒரு கோவமாக இருந்தால் கூட கோவப்படுறாங்க. அந்த பிள்ளை மேலே பாசமே இல்லை, அப்படின்னு கோவப்படுறாங்க, அடிக்க வர்றாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அது அழுதுகிட்டு இருக்கு, பயப்படுது. ஆனால் அவங்க அப்பா தான் பாசமாக அந்த பிள்ளைகளை வச்சு சரி நான் தூங்க பண்ணிக்கிறேன்னு சொல்லி எல்லாம் சாப்பாடு ஊட்டி கடைசி தன் பக்கத்துலேயே படுக்க வச்சு அதை தூங்க வச்சு ஒரு அப்பா ஒரு அம்மா மாதிரி நடந்துக்கிட்டாரு. அம்மா அப்பா மாதிரி நடந்துக்கிட்டாருன்னு சொல்லலாம். சரி ஏதாவது வேலையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஃபோனை வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு விழுந்து சிரிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்க வீடியோ, ஊர் சுற்றினது எல்லாமே இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போஸ்ட் பண்ணிட்டு நான் பார்த்தேன். ஃபுல்லாகவே அவங்க தான் தன்னோட இதை ஃபுல்லாகவே போஸ்ட் பண்ணி அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத்தனை பேர் லைக் போட்டிருக்கா, இத்தனை பேர் கமெண்ட் பண்ணிருக்கா, தன்னோட இன்ஸ்டாவை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் இதை மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பிள்ளைகளை கவனிக்காமல் இப்படி இருப்பாங்க. ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அப்பா ஒரு ஆண் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா மாதிரி நடந்து கொண்ட விதியை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி உங்களை கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.